விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 47 வரை இருக்கின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். அதற்குள்ளே போவதற்காக ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தொலைக்காட்சி பார்க்கிற பலருக்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒருவேளை பார்த்திருக்கின்ற அனுபவம் இருக்கும். அதிலே அமெரிக்கா காட் டேலண்ட் என்று சொல்வார்கள். நல்ல சக்தி, ஆர்வம், தாளந்துகள் நிறைந்தவர்களை ஒரு மேடைக்கு கொண்டு வந்து அந்த மேடையிலே அவர்கள் பாடுகிறவர்களாக இருக்கலாம், நடிக்கிறவர்களாக இருக்கலாம், ஏதாவது புதுமையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பார்கள். அதே போல் இங்கிலாந்து நாட்டிலும் பிரிட்டிஷ் காட் டேலண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று வருகிறது. அதிலே 2009 ஆண்டு சூசன் பாயில் என்று பெயர் கொண்ட ஒரு நடுத்தர வயதை உடைய ஒரு பெண் ஒரு முறை வந்தார். பொதுவாக இளம் வாலிபர்கள், இளவயதுடையவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக வருவார்கள். இவர் ஒரு நடுத்தர வயதை உடைய ஒரு பெண். அவர் போட்டிருந்த உடையும் பாடுகிறவர்கள் போல மிகவும் ஒரு வித்தியாசமாக இருக்கவில்லை. சாதாரணமான ஒரு உடை, நடுத்தர வயது ஒரு பெண். அவரை பார்த்தால் அவரால் என்ன செய்ய முடியும் என்றே யாருக்கும் தெரியாத ஒரு சூழல். அவரை நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் பாட்டு பாட வந்திருக்கிறேன். என்ன பாடல் பாடப்போகிறீர்கள் என்று அவரை கேட்டார்கள். கேட்டபோது அவர் ஐ ட்ரீம்ட் அ ட்ரீம் என்று ஒரு ஆங்கில பாடலை சொன்னார். அந்த பாடலை பாடும்படி சொன்னார்கள். அவர் பாட ஆரம்பித்ததும் அந்த இடமே எந்த சப்தமும் இல்லாமல் திகைத்து போகின்ற அளவுக்கு அவருடைய பாடல் அவ்வளவு சிறப்பாக இருந்து, அவர் அந்த இடத்திலே பாடிய பாடல் மூலமாக அவர் மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக வந்தார். அவரை பார்க்கிற நேரம் யாருக்கும் அவரால் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று தெரியவில்லை. அவ்வளவு அழகாக அவரால் பாட முடிந்தது. அவருடைய பாடலை பற்றி எல்லோரும் நல்ல விதத்திலே விமர்சனங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கு இருந்த வந்தார் என்றும் தெரியாது, எப்படியான மனிதர் என்றும் தெரியாது, அவர் முன்னர் எந்த பாடல்களும் பாடியிருக்கவும் இல்லை, அவருடைய பெயரும் யாருக்கும் தெரிந்திருக்கவும் இல்லை. அதே போல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறிய குழு ஒன்று ஒரு காலப்பகுதியிலே உருவானது. அதைத்தான் நாங்கள் திருச்சபை என்று சொல்லுகிறோம். இந்த திருச்சபையில் இருந்தவர்கள் ஒரு சிறிய குழு மக்கள். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் கிடையாது. ஒரு சிறிய குழுவினர் ஒன்றாக கூடினார்கள். அந்த சிறிய குழுவினர் ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் சிறிய குழுவாக கூடி ஜெபிப்பதிலும் அப்பம் பிட்குதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே கூடியிருந்தவர்கள் 120 பேர்கள். அந்த 120 பேர்களையும் தான் அந்த திருச்சபையின் அடிப்படை என்று நாங்கள் சொல்லுவோம். நாம் எல்லோரும் வேறு வேறு ஆலயங்களுக்கு போகிறவர்களாக இருப்போம். அல்லது நான் இந்த ஆலயத்தைச் சேர்ந்தவர், அந்த ஆலயத்தைச் சேர்ந்தவர் என்று எங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்வோம். அந்த ஆலயங்களுக்கு வேறு வேறு பெயர்களும் இருக்கும். அந்த பெயர்களின் அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட ஊழியர்களோடு தொடர்பட்டதாக இருக்கும், அந்த ஆலயத்தின் பெயரை அடிப்படையாக வைத்ததாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு ஆலயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு பொதுவான ஒரு அணுகுமுறை சொல்லித்தரப்படுகிறது. அது மிகவும் சிக்கலான அணுகுமுறை கிடையாது. முதலாவது, அந்த ஆரம்ப ஆலயத்திலே அல்லது திருச்சபையில் இருந்தவர்கள் செய்த ஒரு காரியம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நான்
ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ரெண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படி நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாக வாழ முடியும். ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆர்வமுள்ளவர்களாக நாம் பலர் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு திருச்சபைகளையும் எடுத்து பார்த்தால் திருச்சபைகளுக்குள்ளே அந்த ஐக்கியம் இல்லாத நிலை இருப்பதை நாம் பல இடங்களிலே கண்டிருப்போம். தனிப்பட்டவர்களுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகள், குடும்பங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படி திருச்சபைகளுக்குள்ளே இந்த ஐக்கியம் இல்லாத நிலை இருக்கிறது. மூன்றாவது, அவர்கள் வழிபாட்டிலே ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். நம்மளே எத்தனை பேர் வழிபாட்டிலே ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் வழிபாட்டிலே ஆர்வமுள்ளவர்களாக இருக்க முடியாதபடி எங்களுக்கு தடையாக இருக்கிறது. அதாவது ஒருவேளை வேலையாக இருக்கலாம். ஆகவே வேலையை விட்டு விடுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஒரு பிறந்த தின வைபவமாக இருக்கலாம், ஒரு திருமண வைபவமாக இருக்கலாம், அல்லது நான் ஒழுங்குபடுத்தின ஒரு பிரயாணமாக இருக்கலாம், ஒரு உறவினரை சந்திப்பதாக இருக்கலாம், நண்பரை சந்திப்பதாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் பலி கொடுப்பது நம்முடைய வழிபாடுகளைத்தான். வேதாமத்தை வாசித்து பார்த்தால் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது? திருச்சபை ஆரம்பமாகின்ற போது இருந்த 120 பேரை பற்றியும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இவர்களை பற்றி சொல்லப்படுவது ஜெபம். எந்த திருச்சபையிலே ஜெபம் இல்லாமல் இருக்கிறதோ மக்கள் ஒன்றாக கூடி அந்த திருச்சபைக்காகவும் திருச்சபையில் நடைபெறுகின்ற பணிகளுக்காகவும் திருச்சபை ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்காமல் போகிறார்களோ அந்த திருச்சபை ஆசீர்வாதம் பெற்ற திருச்சபையாக இருக்காது என்பதை இந்த ஆதி திருச்சபையின் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்திற்காக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1872ஆம் ஆண்டு ஜார்ஜ் முல்லர் என்று பெயர் கொண்ட ஒரு கிறிஸ்தவ மிஷனரியை பற்றி ஒரு கதை இருக்கிறது. அவர் இங்கிலாந்து நாட்டிலே இந்த பெற்றோர்களை இல்லாத பிள்ளைகளை சேர்த்தெடுத்து அவர்களுக்காக இல்லங்களை உருவாக்க அடிப்படை காரணமாக இருந்த ஒரு மிஷனரி, ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் இங்கிலாந்திலிருந்து கனடாவில் இருக்கின்ற கியூபெக்கு ஒரு கூட்டத்திற்காக வர வேண்டி இருந்தது. இப்போதெல்லாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதாக இருந்தால் நாங்கள் விமானத்திலே போவோம். 1872ஆம் ஆண்டு அந்த வசதி இருக்கவில்லை. அவர் கப்பலிலே இங்கிலாந்திலிருந்து கியூபெக்கு கப்பலிலே புறப்பட்டு வருகிற வழியிலே அந்த கடலிலே பெரிய ஒரு பனி மூட்டம் அந்த கப்பல் பிரயாணப்பட்ட அதே வேகத்திலே பிரயாணம் பண்ண முடியாத ஒரு தடை ஒன்று ஏற்பட்டது. அந்த பனிமூட்டத்திற்கு அந்த பக்கம் இருப்பது எதுவும் தெரியாததினாலே கப்பலின் வேகம் குறைக்கப்பட்டது, மிகவும் மெதுவாக போனது. அவருக்கு தெரியும், இந்த கப்பல் இப்படி மெதுவாக பிரயாணம் பண்ணி போனால் அவர் குறிப்பிட்ட நேரத்திலே கனடாவிலே கியூபெக்கு போய் தான் அந்த கூட்டத்திலே பங்கு பெற முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அந்த கப்பலின் அந்த கேப்டனை போய் சந்தித்தார். அவரை சந்தித்து, நீங்கள் வாருங்கள், இந்த கப்பல் முன்னே போக முடியாத நிலை இருக்கிறது, நாங்கள் இருவரும் இதற்காக ஜெபிக்கலாம் என்று சொன்னார். இந்த கேப்டனுக்கு அது ஏற்கனவே ஒரு நம்பக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. ஆனாலும் இவர் கூப்பிடுகிறாரே என்று சொல்லி அவரோடு போனார். இவர் முழங்கால் படியிட்டு, நான் இந்த கூட்டத்திற்கு போக வேண்டும், இப்போது முன்னே ஒரு பனி மூட்டமாக இருப்பதினாலே இந்த கப்பல் போக முடியாத சூழல் இருக்கிறது, ஆண்டவரே இந்த பனிமூட்டம் அகன்று போக உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்தார்.
அவர் ஜெபித்த சிறிது நேரத்திலே அந்த பனிமூட்டம் அந்த இடத்தை விட்டு அகன்று போனதென்றும் அந்த கப்பல் குறிப்பிட்ட வேகத்திலே பிரயாணம் பண்ணி அவர் குயிபெக்குக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கூட்டத்திலே கலந்து கொண்டார் என்றும் சொல்லி ஒரு சரித்திர குறிப்பு இருக்கிறது. அப்படித்தான் திருச்சபைகள் ஒவ்வொன்றை பற்றியும் திருச்சபைகள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியும் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்த ஆதி திருச்சபையில் இருந்த மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எந்த திருச்சபையாக இருந்தாலும், நான் இந்த திருச்சபை தான் அப்படி, அந்த திருச்சபை தான் அப்படி என்று எந்த வித்தியாசத்தை நான் கூற வரவில்லை. நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். நமக்கு எல்லாருக்கும் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் இந்த 4 காரியங்கள் தான். ஆண்டவரின் வார்த்தையில் தாகமுள்ளவர்களாக இருந்தனர். ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்படுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தனர். ஒன்றாக சேர்ந்து வழிபடுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருங்கள். ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருங்கள். அப்படி இருந்தால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே சொல்லப்பட்டது போல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்த கடவோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரங்கள் செய்ய கடவோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அழைக்கிறேன்